வெல்கம் டு ஜாப் இன்ஃபார்மர் தமிழ் சேனல். இந்தியன் ஆர்மிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் போஸ்டிங்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்க்கும்போது 12th குவாலிஃபிகேஷன் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எந்த ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் கிடையாது. டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு ஷார்ட் லிஸ்டிங் போடுறாங்க 12th மார்க் அடிப்படையில். அந்த ஷார்ட் லிஸ்டிங் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டேரெக்டாக எடுத்து எஸ்பி இன்டர்வியூங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க. அது மூலியமாக அவங்க ஆட்கள் தெரிஞ்சுக்காங்க. ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வியூவராக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த போகிற ஒவ்வொரு வேலையாட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்னங்கிறத இப்போ பார்ப்போம். பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா +2 டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் 52வது கோர்ஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி பற்றி இந்தியன் சிட்டிசன் வந்தாலே போதுமானது. அது போக வந்து +2 முடிச்சிருக்கணும். அதுவும் யார் அப்படின்னா அன்மேரிட் திருமணமாகாத ஆண்கள் மட்டுமே இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். அவர்கள் 12th முடிச்சிருந்து 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் சப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் முடிச்சிருந்து கண்டிப்பாக JEE மெயின்ஸ் எக்ஸாம் 2024 எக்ஸாமினேஷனை அவங்க அட்டன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்பியர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணலாம். இதுக்கான பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12th 60% மார்க் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்குன்னு ஜாயின் இந்தியன் ஆர்மி வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட வந்து ஆஃபீஸர் இன்டர்வியூ எப்படி இருக்கும் சேம் அதே ப்ரொசீஜர் கூட தான் இவங்க எடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா 90 வேகன்சி கொடுக்குறாங்க. இந்த 90 வேகன்சிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு செலக்ட் ஆனவங்க வந்து ஒரு 4 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோர்சஸ் வந்து கனெக்ட் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க. இந்த கோர்ஸில் நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அதை ஃபேஸ் 1 சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங் 3 வருஷம் இருக்கும். இது எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்டராபாத்தில் உள்ள உங்களுக்கு இன்டெகிரேட்டட் பேசிக் மிலிட்டரி ட்ரைனிங் இன்ஜினியரிங் அப்படிங்கிற அந்த ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னா புனேல வந்து செகண்டராபாத்தில் வந்து கொடுப்பாங்க. ஃபேஸ் 2 ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 1 இயர் இருக்கும். இந்த 1 இயர் பார்த்தீங்க அப்படின்னா டேராடூனில் உள்ள இந்தியன் ஆர்மி அகாடமியில் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த ட்ரைனிங் பீரியட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டைஃபண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ட்ரைனிங் பீரியட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரைனிங் பீரியடோட இது ஒரு கோர்ஸ்னே சொல்லலாம். உங்களுக்கு 12th முடிச்சதுக்கப்புறம் இவங்க கோர்ஸ் மாதிரி கான்டாக்ட் பண்ணி படிப்பு சொல்லி கொடுத்து உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுத்து பெர்மனெண்டாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் என்ற போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால 12th முடிச்ச யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு தெரியல ஆர்மியில் போகணும் அந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்டிங்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரைனிங் அப்புறம் உங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் போஸ்டிங் இருப்பாங்க. அந்த போஸ்டிங் பேர் தான் லெஃப்டினன்ட் போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா கேப்டன்கிற போஸ்ட் கொடுப்பாங்க. அதுமாதிரி 6 இயர் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சு அப்புறம் மேஜர்ங்கிற போஸ்டிங்கும் அதுக்கப்புறம் 13 இயர்ஸ் முடிஞ்சு அப்புறம் லெஃப்டினன்ட் கேனல்ங்கிற போஸ்டிங்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 26 வருஷம் இருந்தால் கேனல் போஸ்டிங் சொல்லி இப்படி எல்லாமே வந்து டோட்டலாக வந்து ஃபைனலாக வந்து ஹையஸ்ட் லெவல் போஸ்டிங் வரைக்கும் போகும். இதுக்கான சேலரி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். லெஃப்டினன்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் பே பாருங்க 56,100 ஸ்டார்டிங்கும் எண்டிங் லெவலில் 1,77,500 வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஹையஸ்ட் லெவல் போஸ்டிங்கான COAS போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சம் ரூபா பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக மந்த்லிக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க. அது போக அதர் அலவன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். இதில் மற்ற போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்டிங்கில் அதர் அலவன்ஸ் இருக்கும். அதை எப்படி பார்க்கும்போது இந்த பேசிக் பேயோட கொஞ்சம் கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் சேலரியே 60,000 80,000 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 16 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பட் டேட் கொடுத்துருக்காங்க 2 ஜூலை 2005 1 ஜூலை 2008 அந்த தேதிக்குள்ள பிறந்த வரைக்கும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் இந்தியன் ஆர்மியோட வெப்சைட்லேயே கொடுக்கலாம். அதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா joinindianarmy.nic.in சொல்லி வெப்சைட் வெப்சைட்டில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் கொடுப்பாங்க உங்களுக்கு சொல்லி யூசர் ஐடி பாஸ்வேர்டு சொல்லி அதுக்கு மூலியமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எலிஜிபிலிட்டி இருக்கும். அது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 13 ஜூன் 2004 கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி நைட்டு 12 மணி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு தகவல் சொல்லிப்போம். நன்றி.